வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்க மட்டும் தான் ஜாதக பலனை பார்க்குறோமே. பங்குனி மாத பலனை பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரை வந்து உங்கள் ராசினர் உங்கள் ராசி 3ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக இருந்தார். பங்குனி மாதம் பிறந்த 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசினர் வந்து 4ஆம் இடத்துக்கு போக போகிறார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியோடைய வீடு. இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கூட சுக்கிரனும் இருக்காங்க, சனியும் இருக்காங்க, கூட உங்கள் ராசினரும் போய் சேருவார். சனிங்கிற கிரகம் வந்து உங்களுக்கு எதிரியும் கிடையாது, சமமும் கிடையாது. அதாவது எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது. சமமான ஒரு கிரகம், உங்கள் ராசிக்கு சமமான கிரகம். ஏன்னா உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். ஆனால் சுகஸ்தானத்தில் வந்து சுகஸ்தானாதிபதி இருக்குது நன்மையே, சனி பகவான் இருக்குது நல்ல விஷயந்தான். அங்கே போய் சுக்கிரன் இருக்குது, அதை விட சூப்பர். உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா சுகபகமான ஏதாவது தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். இல்லை நல்ல கல்விகள், அதாவது மேல் படிப்புக்கான அங்கீகாரங்கள் இதெல்லாமே கொடுக்கும். என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் முருகர் வழிபாடு கொஞ்சம் அதிகப்படியாக பண்ணிக்கிட்டே வாங்க. என்னென்னா சனி பகவானுங்கிறது அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். இங்கே வந்து செவ்வாய் இங்கே உங்கள் ராசிநாதர் உள்ளே போகும்போது என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் சமம் தான், 2 பேருமே அமைதியாக தான் இருப்பாங்க. அதாவது வேலைகள் வந்து பெருசாக நடக்காது. சுக்கிரன் இருக்க வரைக்கும் நல்லாயிருக்கும் அந்த வீடு. அந்த 2 கிரகமும் நல்ல செவ்வாயும் சுக்கிரனுடைய பலத்தை உரிவார், சனியும் உறிஞ்சி இவங்க 2 நல்லா இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து மார்ச் 31க்கு அப்புறம் வெளியே போயிடுவார் இந்த 4ஆம் இடத்தை விட்டு. அப்போ உங்கள் ராசிநாதர் வந்து கொஞ்சம் பலவீனமாவார். என்ன எப்படி ஆவாருன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கும் உங்கள் ராசிநாதருக்கும் ஆகாது. அதாவது பகை கிடையாது, சமந்தான். ஆனால் இருந்தாலும் வந்து பெருசாக வந்து உங்கள் சனி பகவானும் வேலை செய்ய மாட்டார், இவரும் வேலை செய்ய மாட்டார். 2 அசுப கிரகங்கள அந்த வீடுடைய தன்மையை கொடுக்காது. சரிங்களா? சுக்கிரன் இருக்க வரைக்கும் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நீ செய்ய, இல்லை நீ தான் செய்ய, இல்லை நீ தான் செஞ்சு பாரு, இப்படி தான் 2 கிரகங்களும் உட்காந்துட்ருக்கோம். சரிங்களா? அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது 4ஆம் இடத்துடையது. இது வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இது செவ்வாய் பயிற்சி ஆகிற வரைக்கும், உங்கள் ராசிநாதர் பயிற்சி ஆகிற வரைக்கும் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதம் ஒரு 15 நாள் வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு அடுத்த மாதம், அதாவது ஒரு மாதம் வரைக்கும் கொஞ்சம் டவுனில் தான் இருக்கும். பிற்பாதி 15 மாதம் சுமார் தான். சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சுக்கிரன் இருக்கிறதுனால நன்மைகள், சுக்கிரன் இல்லைன்னா நன்மைகள் கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். மற்றபடி பெருசாலாம் இல்லைங்க. ஸோ விருச்சிக ராசி வந்து ஏன்னா உங்கள் ராசிநாதர் மட்டும்தான் மைனஸு. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சந்திர பகவான் வளரக்கூடிய சந்திரன் தான். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூரியனு மிகவும் அற்புதமான ஒரு இடத்துல குருவோடைய வீட்டில் இருக்கார். குரு பகவான் அதை விட ஒரு அற்புதம், சூப்பராக இருக்கார். சரிங்களா? இப்போ சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் வந்து உங்களுக்கு 10 குடிவர், சந்திரன் உங்களுக்கு 9 குடிவர், குரு உங்களுக்கு 5 குடிவர், 2 குடிவர். அப்போது குரு இவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்று பயப்படாமல் பிற்பாதி மட்டும் இந்த மாதத்தில் பிற்பாதியில் சிவன் வழிபாடும் சூரியன் அதாவது முருகர் வழிபாடும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். சரிங்களா? விருச்சிக ராசிக்காரங்க என்னென்னா சிவன் வழிபாடு ஏன் சொல்கிறேன்னா, பிற்பாதியில் வந்து ராகு கூட போய் சூரியன் வந்து கிரகணம் ஆவார். ஸோ பிற்பாதியில் வந்து 15 மேலே உங்களுக்கு ராகுவும் சூரியனும் ரொம்ப நெருக்கத்தில் போவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பலவீனம் ஆகிட்டு வரும். ஆல்ரெடி உங்கள் ராசினர் வேறு சனி கூட இணைஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. சரிங்களா? ஸோ இதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன மைனஸாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து அதாவது உங்கள் 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் வந்து பலவீனமானாலும் அங்கே சுக்கிரன் உள்ளே போகும்போது சுக்கிரன் வந்து உச்சமாயிடுவார். அப்போ உச்சமாகும்போது கொஞ்சம் பவரை உறிஞ்சிக்கிடுவாங்க. யாரோ உங்கள் 10 குடியவர் சூரியனும் உரிவார், ராகுவும் கொஞ்சம் உறிஞ்சிக்கிடுவாங்க. ஸோ அந்த வீடு சுபத்துவம் ஆகிடும். அதனால் ஓரளவு 5ஆம் இடத்து திரிகோணம் ஓரளவு சமாளிக்கும். ஆனால் உங்கள் ராசிநாதர் சுத்தமாக வலுவில்லாமல் போவார். அதாவது நார்மலான ஒரு இதில் தான் ரொம்ப மைனஸாக தான் இருப்பார். அதனால் விருச்சிக ராசியை பொறுத்தவரை பிற்பாதிக்கு சுமார், முற்பாதி சூப்பர், ரொம்ப அருமையாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் அந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பிற்பாதியில் முருகர் வழிபாடும் சிவன் வழிபாடும் கம்பல்சரி பண்ணுங்கள். அது மிகப்பெரிய மேன்மை தரும். 2ஆம் இடத்தை எடுத்துகிட்டிங்கன்னா குரு பார்வை இருக்குது. குரு வந்து எந்த வகையிலையும் பங்கப்படலை. குரு சூப்பராக இருக்கார். அதனால் வந்து 2ஆம் இடம் உங்களுக்கு தன லாபம் எப்போவுமே இருக்கும். குடும்பத்துக்கு எந்த வகையிலையும் பிரச்சனைகளோ, குடும்பத்துக்குள்ளே எந்த சண்டை சச்சரவுகளோ எதுவுமே இருக்காது. சின்ன குழந்தைங்களாக இருந்தால் அதாவது சிறு கல்வி நல்லாயிருக்கும்.
ஏன்னா ஒரு 10 வயசுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க. அது பாட்டுக்கு அது விளையாடும் வைக்கும், அது பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கும். சரிங்களா, குழந்தைங்களால் எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்தை எடுத்துட்டிங்கன்னா 3ஆம் இடத்துல எந்த கெட்ட கிரகமும் இல்லை, எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்லை. முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கும். முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் ஃபஸ்ட்டு இதில் ஆரம்பத்தில் நல்லா இருப்பார், செகண்ட் பார்ட்டில் சரியாக இருக்க மாட்டார். அது யாராலும் உங்கள் ராசிநாதரால் தான். ஸோ அதனால் சின்ன பாதிப்பு அது இருக்குமே. அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், என்னடா நம்ம எந்த முயற்சி இல்லாமல் மந்தமாயிட்டமேன்னு. கண்டிப்பாக மந்தமாக தான் இருப்பீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், பிற்பாதியில் ரொம்ப மந்தமாகிடுவீங்க. 15 அதாவது ஏப்ரல் 1க்கு அப்புறம்னு வச்சுக்கோங்களேன். ஏப்ரல் 1க்கு அப்புறம் ரொம்ப மைனஸில் தான் இருப்பீங்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்தை எடுத்துட்டிங்கன்னா சனி பகவானும் சுக்கிர பகவான் செவ்வாய் இந்த 3 பேர். இந்த 3 பேருமே பார்த்திங்கன்னா உங்கள் 4ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு 4ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும், அதுக்கு அடுத்து வந்து மைனஸு. ஸோ முருகர் வழிபாடு கண்டிப்பாக தேவை. சரிங்களா, பிற்பாதியில் ஏப்ரல் 1க்கு அப்புறம். அதுக்கடுத்து 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்தை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூரியன், ராகு, புதன் 3 இருக்காங்க. இந்த புதன் பகவான் வெளியில் போகும்போது ஆல்ரெடி சுக்கிரன் உள்ளே இருப்பார். 5ஆம் இடம் வந்து முற்பாதியில் சுமார், பிற்பாதியில் சூப்பர், ரொம்ப அருமை. அதாவது என்னென்னா ஏன் சூப்பர்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு சுக்கிரன் வந்து உச்சமாயிடுவார். உச்சம்னா 2 பவரான ஒரு ஒளி, அதாவது ஒரு ஒளி கிரகம் பவர்ஃபுல்லான ஒளி ஆகிடும். அப்போ என்னென்னா அந்த ஒளியை வந்து இந்த ராகுவும் சூரியனும் ரொம்ப சூப்பராக வாங்கிடுவாங்க. வாங்கி அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்ருப்பாங்க உங்களுக்கு. அதாவது அந்த இடமும் நல்லா இருக்கும். ஸோ அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய இடமே இந்த 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமான என்ன ஆகும், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும், அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்துரும். அதனால் அது ஒரு யோகமான அமைப்பாக போயிடும். சரிங்களா, அதனால் நீங்கள் பாதிப்புலாம் இல்லை, சூப்பராக இருப்பீங்க. அடுத்து 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்தை எடுத்துட்டிங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதி தான் உங்கள் ராசிநாதர். ஸோ 6க்கும் அவரே அதிபதி ஆனால அவர் 6க்கு லாபத்தில் இருக்குது. 6ஆம் இடத்து வேலையை சிறப்பாக செய்வார். அதாவது வேலை இல்லைன்னா வேலை கிடைச்சிடும். ஸோ எங்கேயும் உங்களுக்கு வேலை ஆட்கள் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, வேலை ஆட்களால் நன்மைகள் கிடைக்கும். அதெல்லாம் எந்த வகையிலும் கை வைக்காது, அது அழகாக உங்களுக்கு சூப்பராக தூக்கிட்டு வரும். அதே மாதிரி அடுத்தவங்களுடைய ஏதாவது ஒரு யார்ட்டையும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு, அது சால்வ் ஆகும். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா, ஏன்னா அங்கே குரு இருக்கனால 6ஆம் இடத்து அதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசுபரோட சேர்ந்துருக்கனால ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். சரிங்களா, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல எந்த கெடுபலனும் கிடையாது, நல்லாயிருக்கு. 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் தான். முற்பதியில் 7ஆம் இடத்துல கொஞ்சம் சின்ன மைனஸாக தான் இருக்கும். ஏன்னா நீங்களும் அதாவது உங்கள் ராசிநாதரும் சனி பவன் சேர்ந்து இந்த 7ஆம் இடத்து அதிபதியை டேமேஜ் பண்ணிடுவாங்க. அதனால் வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அது பெருசாக இருக்காது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இது ஏப்ரல் 1 வரைக்கும். ஏப்ரல் 1க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைலாம் இருக்காது. மனைவியாலையும் கணவனாலையும், அதாவது விருச்சிக ராசி பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆணால் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும், ஆணாக இருந்தீங்கன்னா பெண்ணால் நன்மைகள் பிற்பாதியில் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் உணர்வீங்க பாருங்கள். அடுத்து வந்து 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்து அதிபதி ஃபுல்லாக டேமேஜ் காலியாகி கிடக்கிறார். உங்களுக்கு டேமேஜ் பண்ணக்கூடியவர் இந்த புதன் பகவான் தான். அவர் டோட்டலாக டேமேஜ். அதனால் நீங்கள் அவரை பற்றி கவலையே விட வேணாம். இந்த மாதம் ஃப்ரீயாக அதாவது ஜாலியாக செலவிடுவீங்க. சரிங்களா, இந்த மாதம் ஃபுல்லாகவே அவர் டேமேஜ் ஆகி தான் கிடக்கிறாரு. சரிங்களா, அடுத்து 9ஆம் இடம். சந்திரன், வளர்பிறை சந்திரன் தாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுத்துட்டு தான் போவார், கொடுத்துட்டு தான் இருப்பார். நீங்கள் வேணால் பாருங்கள், இதை கேட்கும்போது நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா சந்திரனால உங்களுக்கு நல்லது நடக்கும், வளர்பிறை தானே நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம். சூரியன் வந்து முற்பதியில் சுமாராகவும் பிற்பாதியில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். ஏன்னா பிற்பாதியில் இவருடைய பவரெல்லாம் உறிஞ்சிடுவார், சுக்கிரனுடைய பவரெல்லாம். குரு வீட்டில் சுக்கிரனுடைய இணைவில் இருக்கக்கூடிய சூரியன் மிகப்பெரிய நன்மையை செய்யும். ராகு இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் இருந்தாலும் வந்து சூரியனுக்கு சுபத்துவம் அடைஞ்சிருக்குல்ல, அதனால் மிகப்பெரிய நன்மை செய்யும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம். அந்த லாபாதிபதி தான் உங்களுக்கு நீசம். அவரால் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் தான். அதாவது லாபங்கிறது இந்த மாதத்தில் பெருசாக இருக்காது. ஏன்னா அவரே நீசமாயிட்டார், அப்புறம் எங்கே லாபத்தை இருக்கும். அதாவது தொழில் நடக்கும், எல்லாமே போகும் வரும், வரவு செலவுக்கும் கரெக்டாக இருக்கும், பெரிய லாபம் இருக்காது. சரிங்களா, ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் யோசிக்க வேண்டாம். இந்த மாதம் லாபம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து 12ஆம் இடம். இந்த 12ஆம் இட அதிபதி தான் உச்சங்க. வெளிநாட்டு தொடர்புலாம் கிடைக்குங்க பிற்பாதியில், நீங்கள் வேணால் நோட் பண்ணுங்கள். முற்பதிலையும் கிடைக்கும். ஏன்னா முற்பதிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிநாதர் கூட தானே இருக்கார். அதனால் முற்பதிலையும் உங்களுக்கு ஓரளவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிற்பதியில் நல்ல அமோகமாக கிடைக்கும். ஏன்னா 12 குடியவர் வந்து உச்சமான மிகப்பெரிய மேன்மை. அதாவது வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல நல்ல செய்திகள் வரும், அது மூலிமா நன்மைகள் நடக்கும், அந்த மூலிமா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சரிங்களா, ஸோ இதுதாங்க இந்த மாதத்தில் உங்களுடைய பலனை. முற்பதிலே வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க் மேலே போடலாம். அதாவது முற்பதியில் வந்து 100 மார்க் மேலே போடலாம், ஆனால் பிற்பதியில் அதை அப்படியே மைனஸ் பண்ணணும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு மார்க்குன்னு பார்த்திங்கன்னா 70 மார்க் போடலாங்க. ஸோ இதுதான் உங்களுடைய இந்த மாதத்துடைய பலனை. முருகர் வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். ஏதாவது முருகரை கையில் பிடிச்சிட்டு ஜெயிக்க பாருங்கள். சரிங்களா, அதாவது 15ஆம் அப்புறம் பங்குனி 5 அப்புறம் ஏப்ரல் 1 அப்புறம் அதிகப்படியாக முருகர் வழிபாடு பண்ணுங்கள், சூரியன் வழிபாடெலாம் பண்ணுங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும்.
இந்த மாதம் பரிகாரம்னா உங்களுக்கு அது மட்டும் தான், வேறு எதுவுமே இல்லைங்க. ரொம்ப அருமையான அமைப்பு. முடிஞ்சால் முருகர் கோயிலுக்கு போனீங்கன்னா கேசரி கிண்டி கொடுங்க. ஏன் கேசரி கிண்டி கொடுக்க சொல்கிறேன்னா, கேசரியில் வந்து உங்கள் முருகர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மனிதர். ஸோ அதை நான் தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். ஏன்னா முருகருக்கு அந்த கருங்காலி கட்டெல்லாம் போட்டிருக்காங்களா, அதுக்கெல்லாம் வீடியோ போடணும். அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. இந்த வெள்ளிலையும் அதுலேயும் சேர்த்து வெளியில் இணைஞ்சி போடுறாங்க பாருங்கள், அது சுத்தமாக தப்பு. நான் அது ரீசன்லாம் சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வரக்கூடிய ஒரு புது வீடியோவோ 2-3 வீடியோ போட்டால் தான் மக்கள் வந்து கொஞ்சம் மாறுவீங்க. ரொம்ப அநியாயத்துக்குன்னா வந்து அந்த கருங்காலி கட்டையும் வெள்ளியும் இணைச்சி போட்டது இப்போ மிகப்பெரிய மகா பாவமான செயல் அது. அது பண்ணவே கூடாது, நான் சொல்கிறேன் நான். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்காக மட்டும் தான் நம்ம ஜாதக பலனே பார்க்குறோமே. வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லாருமே சிறப்பாக இருக்கிறதுக்காக தான் நம்ம மாத பலன் போட்டிருக்கோம். நீங்கள் இதை கேட்டுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்டில் கொடுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம சொல்கிறது அனைவருக்கும் அதே நம்ம சொல்கிற மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்குது. எல்லாருமே வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸ் கொடுக்காங்க தவிர இதில் யூடியூப்பில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ யூடியூப் மூலிமா கமெண்ட்ஸ் கொடுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறதுக்காக தான் ஜாதக பலனே பார்க்குறோமே. வணக்கங்க. Oh